தமிழ் ஜீனியஸ் சேனலுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, ஆஸ்துமா அப்படிங்கிற ஒரு கொடிய நோயை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆஸ்துமாங்கிறது சில வயதானவர்கள், வயது வித்தியாசம் இல்லாமலே வருது. ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே இது அவங்களுக்கு ஏன் வருது என்னன்றது அவங்களுக்கே தெரியாது. ஆனால் சிம்டம்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். அவங்களுக்கு அதிகமான இருமல் வரும். ரெண்டாவது, அந்த சுவாச பிரச்சனைகள் இருக்குது. சுவாச பிரச்சனைகள் மூச்சு உள்ளே இழுக்கிறது வெளியே விடுறது சிரமமாக இருக்கும். அதுக்கு அடுத்ததுபடியாக பார்க்கும்போது செஸ்ட் ப்ரெஷர், இதயத்தின் மேலே யாரோ உட்காந்து அமுக்கிற மாதிரியான ஒரு பிரச்சனை அது இருக்கும். அப்புறம் அந்த ஆஸ்துமானால் அவங்களால சரியாக நிம்மதியாக தூங்க முடியாது. நல்லா நிம்மதியான தூக்கத்தில் நடுவழியில் 2 மணி 3 மணிக்கு எந்திரிச்சிருவாங்க. மூச்சு அவர் உள்ளே போயிட்டு வர இழுக்கிறது வெளியே வர்றது கஷ்டமாக இருக்கும். அடுத்தது, ஹார்ட் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்மளை எப்போவுமே இருக்கிற ஹார்ட் ரேட்டை விட அதிகமாக படப்படன்னு அடிச்சிட்ருக்கோம். அப்புறம் த்ரோட் இன்ஃபெக்ஷன், இரிட்டேஷன் மாதிரி தொண்டையில் ஒரு இரிட்டேஷன் இருக்கும். அதுபோக முக்கியமாக பார்க்கும்போது வீசிங். அந்த வீசிங்கில் ஒருத்தரை பார்க்கும்போது இவ்வளவு சிரமமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி அவங்கள நம்ம ஒரு பரிதாபமாக பார்க்குற மாதிரியான ஒரு நிலைமையில் இருக்கும். அந்த வீசிங்கில் மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விட்டு வேகமாக வெளியே இழுத்தும் போது அவங்க ரொம்ப பட்டாத பாடுபட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இந்த ஆஸ்துமாவில் நம்ம பார்க்குறோம். இது வர்றதுக்கு உள்ள காரணங்கள் என்னன்னு பார்க்கும்போது, நம்ம குளிர்ந்த காற்று அவங்களுக்கு எப்போவுமே இந்த குளிர்காலத்தில் சரியான முறையில் ஸ்வெட்டரோ அந்த மப்ளர் இந்த மாதிரி தலைக்குள்ளே அது மாதிரி போட்டு அந்த குளிர் காற்றிலிருந்து தன்னை அவங்க பாதுகாக்க தவறினால் அவங்களுக்கு இந்த ஹிஸ்டமைன்ற ஒரு ரசாயனம் உருவாகி நுரையீரலில் அந்த அழுத்தத்தை ஏற்படுத்தி சுவாச கோளாறுகளை உண்டு பண்ணி வீசிங்கை ஏற்படுத்துது. அது இல்லாமல் அதுக்கு போலன்ஸ்ன்னு சொல்லி பூக்கள்லேருந்து வரக்கூடிய அந்த மகரந்த பொடிகள் அந்த பூக்கள்லேருந்து காற்றுல அப்படியே பரவி வந்துக்கிட்டு இருக்கும். அதை சுவாசம் பண்ணும்போது அவங்களுக்கு இந்த ஆஸ்துமா வரும். அடுத்தது, புகையிலே வேலை செய்கிறவங்களுக்கும் ஆஸ்துமா வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அது இல்லாமல் டஸ்ட்டு, இப்போ வீட்டை க்ளீன் பண்ணுறோம், அப்போ டஸ்ட்டு பரனில் இருந்த டஸ்ட் அது இது எல்லாத்தையும் எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு பார்த்தோன்னா அன்றைக்கி நைட்டு உடனே மூக்கில் நீர் வடியும், உடனே மூச்சு பிரச்சனை வரும், இரவு முழுவதும் அவங்க தூங்க முடியாது. அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். சில பேருக்கு சில பொருட்கள் சாப்பிட்டதுனால அந்த அலர்ஜி ஏற்பட்டு அவங்களுக்கு இந்த ஆஸ்துமா, அந்த மூச்சு இறைப்பு, இந்த நான் சொன்ன மாதிரி த்ரோட் இரிட்டேஷன், இதை மாதிரியான இது வரும். அப்புறம் வீட்டில் சில பேர் நாய் வளர்ப்பாங்க. அந்த நாய் புசு புசுன்னு நல்ல ஹேர் இருக்கும், அது உதுத்துக்கிட்டே இருக்கும், நமக்கு தெரியாது. கூட்டும்போது பார்த்திங்கன்னா இவ்வளவு முடி அந்த நாயோட முடி வரும். அது மூச்சில் காற்றுல கலந்து அந்த முடிகள் உள்ளே போய் நமக்கு அந்த ஆஸ்துமாவை ஏற்படுத்துது. ஒன்று. ரெண்டாவது, வெதர். இந்த குளிர்காலம்ன்றது வெயில் காலத்தை விட குளிர்காலத்தில் அவங்களுக்கு அதிகமான அளவு ஆஸ்துமா தாக்குறதுக்குள்ள வாய்ப்பு உண்டு. அந்த நேரம் நம்ம பாதுகாப்பு, நம்ம உடலை குளிரிலிருந்து பாதுகாத்துக்கணும். கடைசியாக இந்த பிள்ளைங்க எல்லாருமே ஐஸ்கிரீம் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பொருள். அது பகல் நேரத்தில் சாப்பிட்டா கூட கொஞ்சம் பாதிப்பு குறையாக இருக்கும். இரவு நேரங்களில் சாப்பாடு ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது அது நிறைய நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். இதுக்கு உடனடியாக ஏதாவது தீர்வு வேணும். இப்போ ஆஸ்துமா இருக்குது அப்படின்னா எங்களுடைய குருநாதர் சொல்லுவார், கொஞ்சம் வெந்நீர் எடுத்து ஒரு பக்கெட்டில் வச்சு காலை உள்ளே முக்கணும். ஒரு முழங்கால், ஒரு கணுக்காலிலிருந்து கொஞ்சம் மேலே இருக்கிற அளவுக்கு சுடுதண்ணி ஊற்றி, வெதுவெதுப்பாக விட கொஞ்சம் கூட இருக்கலாம், அந்த 2 காலையும் பக்கெட்டில் வச்சோம்னா கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு அந்த மூச்சு இறைப்பு குறைஞ்சி நார்மலுக்கு வர்றதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு அடுத்ததுபடியாக இந்த இன்ஹேலர் யூஸ் பண்ணுறாங்க.
டாக்டர்கிட்ட போனாவே இன்ஹேலர் கொடுத்துருவாங்க. அதை இன்ஹேலரை வந்து இவங்க ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, பக்கத்துலேயே வச்சுருப்பாங்க. மறதியை எங்கேயாவது தொலைச்சி வச்சுட்டாங்கன்னா போச்சு. அது இன்ஹேலரை தேடி எடுத்து கொடுத்து அவங்க வாயில் அடிக்கிற வரைக்குமே அது அந்த மூச்சுப்பாதையை கிளியர் பண்ணும். அந்த ஹிஸ்டமின்கிற அந்த அந்த ரசாயனத்தை இது கொஞ்சம் தடுக்குது. அதுக்கு போக நம்ம மூச்சு பயிற்சி பண்ணணும். மூச்சு பயிற்சி எப்படி பண்ணணும்னா, அதை ரெகுலராக 8-8-8 8 16-16 இந்த மாதிரி பல முறைகள் இருக்குது. காலையில் ரெகுலராக மூச்சு பயிற்சி பண்ணும்போது கூட இந்த ஆஸ்துமா வந்து ரெகுலராக குறையும். இது வழி உங்களுக்கு அது இல்லாமல் அக்குபஞ்சரில் ஆஸ்துமாவுக்கான நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது. அது என்னன்னா, அந்த பாயிண்ட்டுகளை நம்ம லேசாக ப்ரெஷர் கொடுத்தா போதும். அது சில பாயிண்ட்டுகளை உங்களுக்கு தொட்டு காமிக்கிறேன். அதை நம்ம அந்த நேரத்துக்கு முன்னாடியே நம்ம தொட்டு அதை ப்ரெஷர் கொடுக்கலாம். நாங்கன்னா நீடில் போடுவோம். இப்போ இந்த பாயிண்ட்டு L5ன்னு பேர். இந்த பாயிண்ட்டு நம்ம வந்து ப்ரெஷர் கொடுக்கலாம். அடுத்தது L6, L7, L5 இதுவும் நல்லா நமக்கு ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அந்த ஆஸ்துமா குறையும். L7 ஒரு பாயிண்ட் இந்த இடத்துல இருக்குது. அடுத்தது L7 இருக்குது. அடுத்தது LU5 11ங்கிறது இந்த பாயிண்ட். இது எல்லாத்தையும் நம்ம இந்த 1 2 3 இந்த 4 பாயிண்ட், இந்த பாயிண்ட்டு இந்த 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 டோட்டல் கைக்கு நடுவில் இருக்கும் இந்த இடம். இந்த டோட்டல் கைக்கு நடுவில் இருக்கிறது இந்த பாயிண்ட்டு. அடுத்தது இதுக்கு இந்த இடத்துல இருக்கிற இந்த பாயிண்ட்டு. அடுத்தது இந்த நகைக்கண்ணு. இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தோம்னா ஆஸ்துமா வந்து ரெகுலராக பண்ணிட்டு இருந்தோம்னா ஆஸ்துமா வர்றதுக்குள்ள வாய்ப்பு இல்லைன்றதை உங்கள் எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். வாழ்க வளர்க.